பிள்ளைகளா, நாங்கள் கேரளாவில் இருந்து வரோம். உங்கள் வேதாரண்யத்தை சுற்றி பார்க்கணும், காமிக்கிறீங்களா? காமிக்கிறோம். ஓ, பார்க்கலாமே, வாங்க பார்க்கலாம். நாம பேசிக்கிட்டே போகலாம் அங்கிள். எங்கள் வேதாரண்யத்தை திருமலை காடுன்னு சொல்லுவாங்க. பல முனிவர்கள் மற்றும் வரலாற்றில் இடம்பெற்றவர்களும் பிறந்தது எங்கள் வேதாரண்யம் தான். உப்பு சத்தியாகிரகம் நடந்ததும் எங்கள் வேதாரண்யம் தான். வேதங்களால் பூஜை செய்யப்பட்ட இடமும் எங்கள் வேதாரண்யம் தான். ஸ்ரீராமருக்கு பிரம்மகத்தி தோஷத்தை நீங்கியதும் எங்கள் வேதாரண்யம் தான் அங்கிள். இதுதான் எங்கள் சிவன் கோயில். பாருங்க, இந்த கோயிலை பற்றி சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாது. கோவில் வாசல் கதவிலிருந்து சொல்றேன். திருநாவுக்கரசர் பாடல் பாடி கதவு திறந்ததாகவும், திருஞான சம்பந்தர் தேவாரம் பாடி கதவு அடைக்கப்பட்டதாகவும் வரலாறு சொல்லுது. 63 நாயன்மார்களுடன் 10 தொகையடியார்களையும் சேர்த்து மொத்தம் 73 நாயன்மார்களுக்கும் சிலைகள் இருக்கு. தெற்கு நோக்கிய துர்க்கையம்மன் சிலையும் இங்கே இருக்கு. வீணையில்லா சரஸ்வதி சிலையும் இந்த கோவில்ல இருக்கு. கோவில்ல மரகதலிங்கம் ஒன்று இருக்கு. காலையிலையும் மாலையிலும் சிறப்பு அபிஷேகம் நடக்கும். இதை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் ஆண்டி. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா, வேதாரண்யம் விளக்கழகு மணிகர்ணிகை தீர்த்தத்தில் தான் வர வெள்ளிக்கிழமை தெப்ப திருவிழா நடக்க போகுது. ஓ, வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. நீங்க பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்கு. இதுதான் உப்பளம். தூத்துக்குடிக்கு அடுத்தபடியா உப்பு அதிகமாக விளையிற பகுதி. இங்கு 9000 ஏக்கர் இடத்துல உப்பு விளையுது. அதனாலதான் இங்க எல்லாருக்கும் ரோசம் கொஞ்சம் அதிகம். இதுதான் அங்கிள் ராமர் பாலம். எங்க ஊருக்கு ராமர் வந்து இந்த இடத்துல நின்றுதான் இலங்கையை பார்த்தாராம். இப்ப நாம பாப்போமா? ஓ, பார்க்கலாமே. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அங்கிள். இங்க இருந்தா ராமர் இலங்கையை பார்த்தாராம். இதுதான் கோடிக்கரை பறவைகள் சரணாலயம். இங்கு லட்சக்கணக்கான வெளிநாட்டு பறவைகள் வந்து போகும். அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆண்டி. இதுதான் எங்க வேதாரண்யம் கடற்கரை. மீன்பிடி தொழிலை நம்பி 10,000 குடும்பங்கள் இங்க இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இங்க பார்க்கு கூட இருக்கு. நாங்க சாட்டர்டே சண்டே வந்து ஜாலியா விளையாடுவோம் சார். அப்படியா? பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடம் ஒன்று இருக்கு. அதுதான் எங்கள் இல்லம் தேடி கல்வி மையம் வடமலை ரஸ்தா. எங்கள் அக்காவை பற்றியும் எங்கள் மையத்தை பற்றியும் நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்கள் அக்காவே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. எங்கள் போட்டிதாக்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், உள்ள வாங்க. வணக்கம் சிஸ்டர். உங்களை பற்றியும் உங்கள் மையத்தை பற்றியும் உங்கள் பிள்ளைங்க ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. தமிழக அரசோட இல்லந்தேடி கல்வி திட்டம் எவ்வளவு சிறப்பாக நடக்குன்னு உங்கள் மையத்தை பார்த்தாலே தெரியும் சிஸ்டர். கேரளாலேருந்து எங்கள் மையத்தை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி சார்.